சென்னை சிந்தாதிரிப்பேட்டை சிங்கப்பன் செட்டி தெருவில் முறையான சாலை வசதி இல்லாதது குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் அதன் எதிரொலியாக வார்டு கவுன்சிலர் ஜெகதீசன் சாலை பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பார்த்தோமென்றால் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாக தினந்தோறுமே விபத்துகள் ஏற்படும் பகுதியாக தான் சென்னை புறநகர் காணப்பட்டு வருகிறது. இது குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் பார்த்தோமென்றால் தொடர்ந்து கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சிங்கப்பன் திட்டு தெருவில் பார்த்தோமென்றால் சாலை மேம்படுத்துவதற்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு இந்த பள்ளங்கள் முழுவதுமே ஒரு மாதத்திற்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாய் வந்தனர். இது தொடர்பாக நமது நியூஸ் 7 தமிழ் பார்த்தோமென்றால் கடந்த வாரம் பார்த்தால் செய்தியின் எதிரொலியாக தற்பொழுது இந்த பணிகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த பணிகள் பொறுத்தவரையுமே தீவிரமான முறையில் நடைபெறுவதா என்பது குறித்து பார்த்தோமென்றால் நமது நியூஸ் 7 தமிழ் எதிரொலியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலர் ராஜேந்திரன் என்பவர் இந்த பகுதியில் மேற்கொண்டு இந்த பணிகளை எவ்வாறு நடைபெறுகிறது, மேலும் இன்னும் எத்தனை வாரங்கள் இந்த பணிகள் முடிக்க வேண்டும் என்பது குறித்தும் தொடர்ந்து பணியாளரிடம் கேட்டு மேலும் இந்த பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். அவரிடம் நாம் பேசிய போது இந்த எதிரத்தில் பார்த்தோமென்றால் கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக தண்ணீர் தேங்கி பள்ளங்கள் முழுவதுமே குண்டும் குழியுமாக இருந்ததாலும் இதனை சீரமைக்கும் விதமாக தான் தற்பொழுது இந்த பள்ளங்களானது சீரமைக்கப்பட்டு புதிய சாலை அமைக்கும் பணிகளானதான் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக இருந்த இந்த சிமெண்ட் சாலைகள் முழுவதுமே அப்புறப்படுத்தப்பட்டு ஆலோ பிளாக் கல்கள் மூலம்தான் இந்த சாலைகளானது புதுப்பிக்கும் பணிகளானது நடைபெற்று வருவதாகவும் கூடிய விரைவில் அதாவது இன்னும் 10 நாட்கள் இந்த பணிகள் நிறைவு பெறும். மேலும் இந்த சாலைகள் பொறுத்தவரையுமே அடுத்த 2 வாரங்களுக்கு பிறகு பார்த்தோம்னால் புதிய சாலைகளானது அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என இந்த பகுதியின் கவுன்சிலரும் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் அடுத்தடுத்து 3 தெருக்களில் பார்த்தோம் என்றால் இந்த சாலைகள் அமைக்கும் பணிகளானதான் தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தரவுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.